everyone, it's me Lord DRS. இங்க நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? நேத்து ரிலீஸ் ஆன தமிழ் முருகன் ப்ரோமோ பத்தியா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, இந்த ப்ரோமோவை பார்த்துட்டு இருக்கும் போது சரி டேரக்டர் நேம் வந்துட்டு வெற்றிமாறன் சொல்லி வெற்றிமாறன் அவரு திடீர்னு கடவுள் முருகரை வச்சு அந்த கான்செப்ட் ஒரு படம் பண்ண போய் எனக்கு ஸ்டாக் ஆயிடுச்சுன்னா அவரோட ஃபீல்டே வந்து பார்த்தா ஒரு ரியலிஸ்டிக்கா எடுக்கிற அவரோட ப்ளஸ்ஸு இவர் என்ன திடீர்னு இந்த மாதிரி சூஸ் பண்ணுறாரு. போய்ட்டு அந்த ப்ரோமோவில் வரும்போதே அறிவுமதி சொல்லி ஒரு பேர் வந்துடுது. சரி, அந்த அறிவுமதி யாருன்னு நான் சர்ச் பண்ணி பார்க்கும் போது அவர் ஒரு ரைட்டர்னு தெரிஞ்சுது. அந்த ரைட்டர் வந்து பார்த்தா அவரோட படிப்பில் ரொம்ப வித்தியாசமாகவே இருக்கும் தான் சொல்லி கேள்விப்பட்டுக்கிறேன். சரி, ஓகே, இந்த அறிவுமதி அவர் எழுதுன தமிழ் முருகரை சரி படிக்கலாம்னு சொல்லி படித்தேன். மொத்தம் 64 பேஜ். அந்த 64 பேஜில் அந்த 64 பேஜ்லையுமே ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. சரி, ஓகே, அப்போ எனக்கு வெற்றிமாறன் சார் நம்பிக்கையே வந்துடு. ஓகே, இவர் கரெக்டான ஒரு ஆளராக சூஸ் பண்ணி அந்த ஸ்டோரியெல்லாம் மேக் பண்ண போகிறாரும் ஒரு நம்பிக்கை வந்துடு. சொல்லப்போனால் அந்த டைம் வந்து யாருமே அந்த புக்கு அந்த அளவுக்கு சேல்ஸ் கம்மியாக தான் இருந்தது. பட் ஒரு வேல்யூபிளான ஜெம்லாம் சொல்லுவேன். ஏன்னா இவர் ரைட்டிங்கில் கொஞ்சம் மாறுபட்டாலும் ஏகப்பட்ட ஏட்டு இவர் சம்பாதிப்பார். இவர் தெரிஞ்சதா இது எழுதுகிறாரு. அவரை பொறுத்தவரை தமிழ் கடவுள் முருகனை கடவுள் இல்லை, அவர் தமிழ் மன்னன் முருகன் தான் சொல்லி அவர் ரெப்ரசென்ட் பண்ணி எழுதிக்கிறார் அந்த டாயில. இது நான் இந்த மொத்தத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் யாருமே வந்து டிஃபென்ஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா அவர் என்ன ரைட் பண்ணிக்கிறோ அதுதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். யாராச்சும் சில தப்பாக உங்களுக்கு தோணுச்சுனாலும் இல்லை ஹர்ட் ஆகிற மாதிரி இருந்தாலும் சாரி, நான் இப்போயே கேட்டுக்கிறேன். சரி, வாங்க, அவர் என்ன அதை எழுதிக்கிறாரு நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த தமிழ் கடவுள் முருகன் இருக்கிறார்ல, அவரை பற்றின இவர் எழுத ஆரம்பிக்கணும்னு நினச்சாரு. ஆனால் தமிழ் முருகன் வந்து பார்த்தா இவர் வந்து டிஸ்டிங்விஷே பண்ணுறாரு. இது வந்து பார்த்தா தமிழ் கடவுள் முருகனை பற்றி இல்லை, தமிழ் மன்னன் முருகனை பற்றின்னு சொல்லி அவர் இது பண்ணுறாரு. இவர் இது எப்படி இது பண்ணுறாருன்னா அதை ரெண்டாக பிரிச்சுக்கிறார். அவரோட டாட்டே வந்து பார்த்தா நம்ம எப்படி சொல்கிறது, புராணத்தையும் சங்க இலக்கியங்களையும் வச்சுதான் அவர் டிஸ்டிங்விஷ் பண்ணி இதை ரிசர்ச் மாதிரி இந்த புக்கை அவர் லான்ச் பண்ணுறாரு. அது என்ன சொல்கிறாருன்னா, சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்தவர் முருகர் அல்ல, அவர் ஒரு சமுதாயத்தின் மகன் சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. அவர் ஒரு மனுஷன் ஆகும் போது சொல்கிறாரு அவர். நெக்ஸ்ட்டு வந்து தமிழ் கடவுள் முருகர் இருக்கிறார்ல, அவரோட வாகனம் வந்து மயில். பட் ஒரிஜினலாக நம்ம தமிழ் மன்னன் முருகனோட வாகனம் வந்து யானை. அது யானை. தென் அவர் வந்து பார்த்தா ஒரு மலை குறிஞ்சி முல்லை நெய்தல் மருதம் இந்த மாதிரி இருக்கிறா அவர் இருந்தார். அவர் வந்து கடவுள் கிடையாதுன்னு அவர் சொல்கிறாரு. தென் என்ன ஒரு பியூட்டிஃபுல்லாக என்னன்னா, அவரோட வெப்பன் வந்து பார்த்தா தமிழ் கடவுள் முருகனோட வெப்பன் வந்து வேல். இவரோட மன்னனுக்கார நம்ம மன்னன், அவரோட வெப்பனும் வேல். ஏன்னா வேட்டையாடவும் சண்டை போடவும் அந்த வேலு மாதிரி இருக்கிற ஸ்பியரை தான் யூஸ் பண்ணாங்க அக்ரிகல்ச்சருக்கு எல்லாத்துக்குமே. அதனால அதோட வெப்பனை வந்து வேல்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் தமிழ் கடவுள் முருகர் வந்து பார்த்தா வள்ளியை வந்து எப்படி சொல்கிறது, கடவுளாக இருந்து ஒரு பெண்மணி காண பண்ணிக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதில் வந்து அந்த குறிஞ்சி இடத்துல இருக்கிற ஒரு பெண்ணராக இவர் காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம தமிழ் மண் முருகன் வந்து ஒரு சிறந்த மண் மட்டும் இல்லாமல் அவர் சிறந்த ஒரு போர் வீரர். அவர் போகாத போரும் இல்லை, பண்ணாத போரும் இல்லை, ஜெயிக்காத வெற்றியும் இல்லை. அவர் கடல் சார்ந்தும் போய் போர் போட்டு கடல் கொள்ளையர்களை அடிச்சும் செஞ்சிருக்காரு. அவர் வந்து ஒரு சிறந்த மாவீரர். அதே மாதிரி அவர் வந்து பார்த்தா நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஒரு முன்னோடி, நம்ம முப்பாட்டன் கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து போரில் இறந்தவங்கள வந்து பார்த்தா மரியாதை செலுத்துறதுக்காக அந்த காலத்திலேயே வந்து பார்த்தா பறை அடித்து நடனம் ஆடி கொண்டாடினார். அதுதான் இப்போ காலம்போக்கில் மரணம் வந்தால் கூட எல்லாரும் அதே ஃபாலோ பண்ணுற ரீசனும் இதுதான். நம்ம முப்பாட்டம் முருகன் வந்து மன்னனாகவும் அவர் பாபிச்சு இந்த ஸ்டோரியில் அவர் எழுதியிருக்காரு நம்ம அறிவுமதி சார். அது உண்மையிலேயே வந்து நம்ம பாராட்டக்கூடிய விஷயமா தான் இருக்குது. பட்டு மோஸ்ட் ஆஃப் தம் ஹேவிங் டிஃப்ரெண்ட் தாட்ஸ் அண்டு இதான் சொல்லுவாங்க. இது யாருமே இதை வந்து ஸ்டோரி ஏற்றுக்கலை. சொல்லப்போனால் நம்ம அறிவுமதி சாரோட மெயின் ஸ்டாண்ட் என்ன அவருக்கு தெரியுமா, அவர் வந்து பார்த்தா எங்களுக்கு தமிழ் கடவுள் முருகன் இல்லை, அவர் வந்து ஏன் முப்பாட்டன் தமிழ் மன்னன் முருகன் சொல்லிடா அவர் ஆணித்தனமாக நம்பினார். அதுதான் அவர் எழுதினார். சங்க இலக்கியங்களோட ஹெல்ப் மூலியமாக ரிசர்ச் பண்ணி இந்த புக்கை அவர் எழுதினார். பட் இந்த புக்கு அந்த அளவுக்கு போகாத காரணமே
நம்ம உணர்வு அது. நம்ம உணர்வு ஒருத்தவங்க வந்து இல்லைன்னு சொல்லும் போது அந்த ஹர்ட்டிங்னாலேயே அந்த புக்கை யாரும் இது பண்ணல. பட் அந்த புக்குக்கும் அந்த ரைட்டரும் ஜஸ்டிஃபிகேஷன் தர்ற மாதிரி தான் இந்த தமிழ் முருகன் மூவி இருக்கும் நான் நம்புறேன். ஏன்னா வெற்றிமாறன் சார் வந்து கரெக்டான இதெல்லாம் எடுத்துகிட்டு போவார். அவர் யூஸ் பண்ண ஒரு புக்கில் இருந்து மேக் பண்ண ஸ்டோரிஸ் ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரானரியாக அவுட்கம் வந்து நேஷ்னல் அவார்டு வாங்குற அளவுக்கு போயிருக்கு. அதே மாதிரி இந்த தமிழ் முருகன் கதை இந்த புக் உண்மையிலே சூப்பராக இருக்கு. எனக்கு படித்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா நான் ஒரு டிஸ்டிங்விஷை கரெக்டாக சூப்பராக அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இதை வந்து வெற்றிமாறன் சாரும் சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நடிக்கிற யாரு நடிப்பறக்க நம்ம தனுஷ் சார் தான். ஸோ இந்த ஃபிலிமுக்காக நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கும் டைம் இருந்தால் இந்த நாவல் நீங்கள் படிங்க. லிங்க் வேணா சொல்லுங்கள், நான் கன்ஃபார்மாக தரேன். கமெண்ட் பண்ணுங்கள் லிங்க்னு சொல்லி. உங்களை லிங்க் நான் உங்களுக்கு டிஎம்கே நான் அனுப்பிச்சி விட்றேன். இந்த மாதிரி நீங்கள் புக்கை படித்தாரா உங்களுக்கும் கொஞ்சம் எது உண்மை எது போய் என்னை அதாவது நான் சொல்கிறேன் என் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்தவரை அவர் எழுதினரை வந்து பார்த்து எனக்கு பிடிச்சிருந்துரு. அவர் சொல்கிற டேட்டாவும் எனக்கு அக்செப்டபிளாக தான் இருக்குது. பட் உங்கள் நம்பிக்கையை அவரும் சரி நானும் சரி இல்லைன்னு சொல்ல மாட்டோம். இருக்குன்னு நீங்கள் நினைங்க, நாங்கள் எங்கள் மன்னன் சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். பாஸ்ட் 2 வீக் முன்னாடி ஒரு போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த டோலிவுட் இண்டஸ்ட்ரியிலேருந்து. திருவிக்ரம் டைரக்ஷன் ஜூன் 9 நடிக்கிற அந்த படத்தோட ஒரு போஸ்டர் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா முருகர் வந்து நார்த்துலேருந்து வந்தார், அவர் நார்த்தோட ஐடென்டிட்டி அவராக போர் கடவுள். ஓகே, அது ஆனால் அது தப்பாச்சாரு. அவர் எப்படி வந்து பார்த்தா நார்த்துலேருந்து வந்திருந்தார், அவர் தமிழ் கடவுள் முருகராச்சு சொல்லி அது கவுண்டர் ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரி. இப்போது நம்ம தமிழில் இந்த தமிழ் முருகரை வந்து எடுத்து சுட சும்மா ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. பட் இதே ஃபாஸ்ட்டோட அவங்க இந்த மூவியை மேக் பண்ணி இந்த மூவியோட கிளாஷ் பண்ணி எது உண்மைன்னு நம்ம காட்டலாம். பட் இவங்க சூஸ் பண்ணிக்கிற அந்த நம்ம ஹரிமதி சாரோட புக்கு வந்து பார்த்தா ரியாலிட்டி பேஸஸ் ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன்று டிவோஷனாகவும் இன்னொன்று வந்து ரியாலிட்டி பேஸஸாகவும் நம்ம முப்பாட்டம் முருகனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இன்னும் கொஞ்ச நாளில். இந்த மாதிரி உங்களுக்கு புக்ஸ் இல்லை வேறு ஏதாச்சும் பற்றி ரிலேட்டடாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் நினச்சா கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் வந்து கன்ஃபார்மாக ரிசர்ச் பண்ணி அது என்னவோ நான் சீக்கிரமாக நான் வீடியோவும் நான் போடுறேன். இப்படிக்கு உங்களிடம் விடைபெறுவது உங்களின் நான் லார்ட் DRX. பை.